ஹாய் வியூவர்ஸ், ஃபேட்டி லிவரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும், கல்லீரலில் மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஃபேட்டி லிவரை சரி செஞ்சோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஃபேட்டி லிவரை சரி செய்ய நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு, என்ன மாத்திரை கொடுத்தா சரியாகும் அப்படின்ட்டு. அதில் நிறைய ட்ரை பண்ணதில் ஒரு சிலதில் சின்ன ரிசல்ட் கிடைக்குது. அதாவது விட்டமின் இ, பாயக்லட்டசோன், மெட்ஃபார்மின், இது ரெண்டு சுகர் டேப்லெட் இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் எதுவுமே டோட்டலாக ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணாது. எல்லாமே தற்காலிக சிறிய மாற்றங்கள் மட்டும்தான் ஏற்படுத்துது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபேட்டி லிவருங்கிறது லிவர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்தோட ஹோல் டைரக்ஷனே ராங்காக ஷிஃப்ட் ஆகிறது தான் ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவரை எப்படி சரி பண்ணலாம்? வெரி சிம்பிள். 7% வெயிட் லாஸ், 7 to 10%. அதாவது நீங்கள் ஒரு 70 kg இருக்கீங்கன்னா ஒரு 5 to 7 kgங்க, சிம்பிளி 5 to 7 kg வெயிட் லாஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் டோட்டலா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ் பண்ண எப்படியாவது பண்ணுங்க, பல மெத்தட் இருக்கு. ஸோ எக்ஸஸ் கேலரி ஸ்பெண்டிங், இன்க்ரீஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ரெடியூஸ்ட் இன்டேக், பர்டிகுலர்லி ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபேட் அவாய்ட் பண்ணுங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க. நிச்சயம் உங்க ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா நாட் ஓன்லி ஃபேட்டி லிவர், ஆல்சோ கார்டியாக் டிசீஸ் ரிஸ்க், பிபி ரிஸ்க், டயபெட்டிஸ் ரிஸ்க் ஆர் டயபெட்டிஸ் இருந்தா அதனால வர்ற காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் எல்லாமே குறையுது. ஸோ ட்ரை மேக்ஸிமம் டு ரிவர்ஸ் த ஃபேட்டி லிவர். டு நாட் லீவ் இட். தேங்க்யூ.